ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பற்றி பேசலான்னு இருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று இருக்குது. கமர்ஷியல் படம் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90s டைமில் ஒரு 92 93 டைமில் வெளியே வந்த ஒரு படம். வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்றது தான் அந்த படத்தோட பேர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நகைச்சுவான ஒரு படம் தான். பட் ஆனால் அந்த நகைச்சுவையை தாண்டி வந்து அந்த படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் வந்து எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு, எவ்வளோ பேர் அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் படம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 30 வருஷங்கள் தொற்றுச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தாலும் இந்த இந்த அந்த படத்துடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுலையும் பெருசாக மாறவே இல்லை. அந்த காலகட்டமும் அந்த கதை சொல்லப்பட்ட செட்டிங் வேண்டாம் மாறி இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் வந்து அதோடைய பேசின சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கும் வந்து கரெக்டாக பொருந்தக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து எதை பற்றி பேசுச்சு, டைட்டிலே நமக்கு புரிஞ்சிடும். வரவு எட்டுனா செலவு பத்தனா, அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறதோட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த படம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஸோ அந்த மாதிரி ஏன் முதல்ல செலவு ஆகுது, அப்படி ஆச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும், கடைசியில் அது என்ன மாதிரி போய் முடியும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படம் பேசியிருக்கோம். இப்போ அந்த படத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட்னு சொல்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நிறையா நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது நீட்ஸ் அண்ட் வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்ஸுன்றது வந்து அடிப்படையான வாழ்க்கைக்கான தேவைகள், வான்ஸ்ன்றது நம்மளுடைய விருப்பங்கள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அதனால நமக்கு நிறையா பொருளாதாரம் சார்ந்த, பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா வரும் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ், நிறைய பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தேடி கூட பாருங்கள். ஸோ அந்த நீட்ஸ் அண்ட் வான்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, முதல்ல இந்த டிஸ்டிங்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாக வந்து புரியுறதில்ல. அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எது நீடு எது வாண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பின்புலமாக நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த படத்துடைய சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாசர் தான் நடிச்சிருப்பார். இதில் அவர் நல்லா அந்த கதையை வந்து ரொம்ப அந்த சீரியஸ்னஸை வந்து கரெக்டாக தாங்கி பிடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேனு, ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர், அவருக்கு குடும்பம், ஒரு சின்ன அழகான குடும்பம், பசங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து எப்படின்னா கரெக்டாக மாதம் என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளே என்னுடைய செலவுகளை முடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பட்ஜெட் போட்டு அவர் குடும்பத்தை நடத்திட்டு இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம போட்ட டைம் டேபிள், நம்ம போட்ட ஸ்கெடியூல் அப்படியே கரெக்டாக போகிறது இல்லை லைஃப் இல்லையா. எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. மனித மனசே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்படி டர்ன் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இயல்பாகவே வந்து அவங்க பக்கத்து வீட்டில், அந்த காலத்தில் வந்து டிவிலாம் இப்போ அதிகமாக எல்லார் வீட்லையுமே இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டிலலாம் போய் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள் கட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு இதுவாகுது, என்னடா பசங்களுக்கு டிவி பார்க்க முடியாமல் போச்சு, நம்ம வீட்லேயே ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஏன் பசங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கேட்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து யோசிப்பார், ஆஹா டிவின்றது ஒரு செலவு, பெரிய செலவு, அது இப்போ ஒரு பெரிய தொகையை வைக்கணுமே, நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து அது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து சினிமா கூட்டு போகிறேன், மற்றபடி டிவிலாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பட் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து ஒரு அன்பு, பாசம், குடும்பம், உறவுன்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா. அது பார்ப்பாரு. சரி பசங்களாம் அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருக்காங்களே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி பசங்களுக்காக வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, அப்புறம் ஒரு கொஞ்சம் காசை வந்து சேமித்து வச்சு அப்படியே இறுக்கி பிடிச்சி ஒரு டிவி வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த டிவினா வெறும் டிவி மட்டும் இல்லையா, இப்போ டிவிக்கான செலவுகள் இருக்கு இல்லையா, கரண்ட் செலவுலேருந்து டிவிக்கு மாதம் கட்டக்கூடிய கேபிள் செலவு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதையும் வந்து சமாளிக்க வேண்டிய, இதையுமே வந்து அவரோட பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டிய, மாத செலவில் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து படிப்படியாக சின்னதாக விஷயங்கள் அப்படியே முளைச்சிக்கிட்டே வரும். அவங்க வீட்டில் இது இருக்குது, இது நம்மளும் ஏன் வாங்கக்கூடாது, இது ஒரு அடிப்படை தேவை தானே, இது எல்லாரும் தானே வச்சுருக்காங்க, இப்படின்ற மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து அவங்க பசங்க மூலமாக, அப்புறம் வந்து ஒய்ஃப் மூலமாக இந்த மாதிரிலாம் அப்படி உருவாகும். வர என்ன ஆகுதுன்னா, இப்போ அவர் என்ன செய்வார்னா, சரி பசங்க கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன செய்யுது, அப்போ இது கூட அவங்களுக்காக நம்ம செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரும் படிப்படியாக ஒன்றுனா வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட வருமானத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. மாதம் வரக்கூடிய வருமானம் வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். ஆனால் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய செலவுகளை வந்து சமாளிக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். அப்படிப்பட்ட சூழலில் வந்து வேறு யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் வரும். ஸோ அந்த கடன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருகிட்டே போகும். அதுக்கப்புறம் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். சமூகத்தில் வந்து அசிங்கம், அதனால வரக்கூடிய அவமானங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த படம் அப்படியே போயிட்டே இருக்கும். அது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த படம் காட்டிகிட்டே இருக்கும்.
கடைசியில் வந்து இது எதுவுமே வந்து நம்ம நேர்மையாக இந்த மாதிரி சம்பாரிச்சு நம்ம நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் போது வேற ஏதாவது இல்லீகலான வழியில் நம்ம சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்படுவார். ஸோ அப்படி தள்ளப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பார்த்து கடைசியாக அவர் மனம் திருந்தி அப்புறம் அவர் ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கைக்குள்ளே திரும்புவது போல் அந்த படம் வந்து முடியும். ஸோ இந்த படம் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கோம் நீட்ஸ்க்கும் வான்ஸுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ நீடுன்றது வந்து என்னன்னா நம்மளுடைய தேவைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, நமக்கு தேவைப்படுற அந்த நீடாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி, நம்மக்கிட்ட வருமானம், காசு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மளோட வருமானம் இவ்வளோதான் இருக்குன்னா அதுக்குள்ளேயே தான் நம்மளோட தேவைகளும் நிறைவேற்ற முடியும். இப்போ தேவைன்னு சொன்னால், இப்போ வந்து உதாரணமாக உணவு ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன உணவு சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இட்லி சாப்பிட்றதும் உணவு தான், பிரியாணி சாப்பிட்றதோ இல்லை அதோட காஸ்ட்லியான உணவு சாப்பிட்றதும் என்ன சொல்கிறது அதுவும் ஒரு உணவு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் அவரை செலவுன்றது வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா. ரெண்டுத்துக்கும் ஒரு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இன்னொரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேளை உணவு வந்து 50 ரூபாய்க்கு சாப்பிட்றதும் சாப்பாடு தான், ஒரு வேளை சாப்பாடு வந்து 500 ரூபாய்க்கு சாப்பிட்றதும் சாப்பாடு தான். ஆனால் இதில் வந்து நம்மளால் 50 ரூபா சாப்பாடுக்கு செலவு பண்ண முடியுமா இல்லை 500 ரூபாய்க்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுடைய ஒரு மாதத்துடைய வருமானத்தை பொறுத்ததான ஒரு விஷயம்தான் இல்லையா. அப்போ நம்மளுடைய வருமானமே கம்மியாக இருக்குது, எல்லா செலவுகளும் சேர்த்து பார்க்கும்போது இவ்வளோ தான் வருது. அப்போ வந்து நம்மளுடைய ஒரு மாதத்துடைய வருமானத்தில் வந்து நமக்கு என்னென்ன செலவுகள்லாம் ஆகுது அப்படின்றத மொத்தமாக ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த 50 ரூபா வந்து கட்டுப்படி ஆகுமா இல்லை 500 ரூபா கட்டுப்படி ஆகுமா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணமே தவிர நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அப்படியே வந்து சரி வாங்கலாமே 500 ரூபா சாப்பிடலாமே அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சரியான கணக்கு வராது இல்லையா, பேலன்ஸ் ஆகாது. வேற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம செலவு இடிக்கும். அப்போ நமக்கு புரியாது எங்கே செலவு அதிகமாச்சு அப்படின்றது புரியாது. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வியூ இருக்கிறது கரெக்டுன்னு சொல்கிறேன். ஒரு மந்த்லி இவ்வளோ செலவாகுது அப்படின்றத பற்றி ஒரு முன்கூட்டியே ஒரு புரிதல் இருக்கிறது நல்லது அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ இதில் வந்து மக்கள் வந்து எதில் தடுமாறுறாங்க, எந்த இடத்துல வந்து அவங்க இதில் தவறு இழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 500 ரூபா 50 ரூபா தான் சாப்பிட முடியும் அப்படின்ற நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 200 ரூபாக்கோ 300 ரூபாக்கோ சாப்பிடக்கூடிய இன்னொரு நபரை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அதுவும் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் 200 ரூபா 300 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்கன்னா அதை பார்க்கும்போது சரி இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான், எல்லாரும் ஒரு நார்மலாக ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்றாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது போல இருக்கு, அப்போ நம்மளும் அந்த மாதிரி சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வராங்க. சரியா. இது ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு தேவை அப்படின்றத தாண்டி, அதாவது இது வந்து ஒரு ஆசை அப்படின்றத தாண்டி இது ஒரு தேவை தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அப்படி தானே சாப்பிட்றாங்க, எல்லாரும் ஒரு ஆவரேஜாக இவ்வளோ தானே செலவு பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் அப்படி தானே செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா உங்களால் அதுக்காக அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதோட நீங்கள் உங்களோட வருமானம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா. அது பண்ணாமல் சரி எல்லாருமே பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாமே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அத்தியாவசிய செலவுகள் தான், இப்போ வீட்டில் ஒரு சோஃபா இருக்கிறது இல்லாட்டி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அத்தியாவசிய செலவு தான் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படி அந்த செலவுகளை முடிவு பண்ணுறோம்னா அடுத்தவங்க வீட்டிலலாம் இருக்குதா அப்படின்றத வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு 10 வீடு பார்க்குறோம், நம்ம ஒரு 10 சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் வந்து சோஃபா இருக்குது, அப்போ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய குறையா இருக்குது நமக்கு. அப்போ நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், அது நம்மகிட்ட இல்லை போல இருக்கு, ஏதோ ஒரு குறையா இருக்கு போல இருக்கு, அப்போ அதை நம்ம சரி செய்யணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே தான் நம்மளுடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எந்த செலவு எடுத்தாலும் ஒரு ஏசி எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஏசி வச்சிருக்காங்களே, அப்போ நம்ம ஒரு ஏசி போடலன்றதே ஒரு குறை தானே அது. அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தான் பிரச்சனை ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு காசு இருக்கா, வருமானம் இருக்கா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது, அப்படியே இருந்தாலுமே வந்து நம்ம வந்து நமக்கு இது தேவையா அப்படின்றத யோசிச்சு தான் நம்ம அதை வாங்கணும். எல்லார்ட்டையுமே இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வாங்கணும்னா இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு ப்ராசஸ். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வந்து இந்த கன்சியூமர் கல்ச்சர் அப்படின்னு கன்சியூமரிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் தான். இது ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். பொருட்களை வந்து புதுசாக வந்து என்ன சொல்கிறது அறிமுகப்படுத்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணுமே அப்படின்ற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஈடுபாடு வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே விஷயத்தை யூஸ் பண்ணி சலிச்சு போயிடும், போர் அடிச்சிடும். சில பேர் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், என்ன பண்ணோன்னா அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்ச் அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை செல்ஃபோன் வந்து அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்கும், இப்போ நிறைய பேர் வாட்ச் அந்த மாதிரி வாட்சை மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கான்னு தெரியல. பட் நான் சொல்கிறது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வாட்ச் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு 2 மாதம் போட்டு வச்சுமா அதே போட்டு டெய்லி போர் அடிக்குது, இப்போ வேற ஒரு வாட்ச் வாங்கிக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு வேற மாற்றுவாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அதை வேற மாற்றுவாங்க. அப்போ பைக் மாற்றுறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பைக் வந்து நான் ஒரே பைக்கை நான் ஓட்ட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருப்பேன், டக்குன்னு அதை வித்துட்டு வேற பைக் வாங்குவேன் அப்படின்வாங்க சில பேர். ஃபோன் அப்படின்னா மாற்றுவேன்னுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில்லாத ஒரு மெட்டீரியலிசம் சார்ந்த ஒரு என்ன சொல்றது, நுகர்வு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். புதுசு புதுசாக பொருட்களை வந்து வாங்கி 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 அதை பார்த்துக்கிட்டே இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்க. ஸோ இப்போ இதில் ஷார்ட்டாக நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன செலவு பண்ணாலுமே அது உங்களோட வருமானத்துக்குள்ளே அடங்கக்கூடிய செலவான்னு யோசிக்கணும். ரெண்டாவது, நம்ம அப்படிலாம் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வருமானம் அதிகமாக இருக்குதான்றதையும் நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி சரி நிறையாவே வருமானம் இருக்குது, கையில் நிறைய காசு இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து சும்மா வேஸ்ட்டாக செலவு பண்ணணுமேன்றதுக்காக செலவு பண்ணாமல், இல்லை வந்து எல்லாரும் இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாரும் இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாரும் இப்படிலாம் பணத்தை செலவு பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்பேரிசன்லேருந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனை கொண்டு போய் தான் விடும் 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 அது.